ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ஷாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு பெஸ்ட் வீடியோவில் உம்ரா விளாக் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது உம்ரா விளாக்கான பார்ட் 2 நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது. நான் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பார்க்குறோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன இடம்னு. சரி, வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா உஹது மலைக்கு வந்திருக்கோம். இந்த உஹது மலையில் தான் உஹது யுத்தம் நடைபெற்றது. இது இஸ்லாத்தில் பத்ர் யுத்தத்துக்கு அப்புறம் ஹிஜ்ரி 3 நடந்த ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். இந்த யுத்தத்தில் சுமார் 1000 ஷஹாபாக்கள் கலந்து கொண்டாங்கன்னு வரலாற்றில் சொல்லப்படுகிறது. 1000 ஷஹாபாக்களில் கிட்டத்தட்ட 70 ஷஹாபாக்களே ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க இந்த யுத்தத்தில். அதுலேயும் குறிப்பாக ரசூல்லாவோட ஷாஜா ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இடத்துல தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய வரலாறுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்களோட ஜனாசா இங்கே தான் அடக்கப்பட்டது. அவங்களோட கவுஸ்தானம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா மதீனாவுக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக உள்ளுக்கு வந்துட்டு நான் சரியான ஆட்கள் இன்றைக்கு பார்த்து அதுக்காக இப்போ நான் மதீனாவில் மஸ்ஜித் நபவி பள்ளிக்குள்ளே இருக்கிறேன். இப்போ பள்ளிக்குள்ளுக்க போகிறேன். போய் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன். உள்ளுக்க போகும்போது நம்மளோட சப்பாத்து, ஸ்லீப்பர்ஸு இல்லாட்டி ஏதாச்சும் பொருட்களை வச்சு கொண்டு போகிறக்கு ஒரு பேக் கொண்டு தருவாங்க. அந்த பேக்கில் வச்சு கொண்டுட்டு போகலாம். மாஷா அல்லாஹ், உள்ளுக்கு பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே தங்கத்தாலே செஞ்ச மாதிரி மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு தெரியுமா இந்த பள்ளி. இந்த வீடியோ பார்க்குறவங்க அவ்வளோ பேர் இன்ஷா அல்லாஹ் இங்கே கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இங்கே வரணும், துவா செய்யுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நாடுவான், இந்த இடத்துக்கு கொண்டு சேர்ப்பான். துவா அவ்வளோ பவர்ஃபுல்லான்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த துவா தான் இன்னும் இந்த இடத்துக்கு சேர்த்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷம் விடாமுயற்சி தெரியுமா இந்த இடத்துல நான் நிற்கிறது. ஒரு ரெண்டு கேட்டுட்டு விடாமல் தொடர்ச்சியாக சில ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நாடுவான் உங்கள் எல்லாரையும். இப்போ நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தா ரவுதா ஷரீஃபுக்கு போகிறேன். அதில் போய் ஒரு 2 ரக்காத் தொழுகைக்காக நான் போகிறேன். ரசூல்லா ஒரு கதையில் சொல்லியிருந்தாங்க, எனது வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில் ஒரு பகுதி இருக்குது, அது சொர்க்கத்தில் பூஞ்சோலையாகும்னு சொல்லியிருக்காங்க, பூங்காவாகும்னு சொல்லி. அதில் 2 ரக்காத் தொழுகைக்கு முதல் கொரோனா டைமுக்கு முதல்ல ஈஸியாக தொழு இல்லாமல். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எப்போன்னு இருக்கு நுசுக்குன்னு சொல்லி அந்த இப்போ
ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணணுமா. அப்ளை பண்ணால் தான் வந்து அதை காட்டி பார்கோட் ஒன்று வரும், அதை காட்டி தான் உள்ளுக்கு வந்து நாங்கள் தொழலாம். இப்போ எங்கே போய்கின்னு இருக்கிறேன்டா வந்து ரசூலாட சிகாரத்தை பார்க்க போய்கின்னு இருக்கிறேன். அது ரசூலாவுக்கு பக்கத்தில் வந்து அஃபுகுரை வழியாக அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உமர் அலி அல்லாஹ்வு வந்து ஆயிஷா நாயிட்ட கேட்டு அவங்க வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி வரலாறுகளில் இருக்குது. நீங்கள் ஹதீஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் வந்து சுன்னத் தொழுகைக்காக உள்ளுக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே தொழுகிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல எனக்கு தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு வழியாக தொழுது முடிச்சுட்டு இப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ இதுகளை எடுத்துக்கொள்கிறாங்க. வாங்க நாங்கள் வந்து ரசூலோட மெம்பர் இருந்த இடத்த ஒருக்க போய் பார்ப்போம். இந்த தெரியுது, இதுதான் ரசூலோட மெம்பர் இருந்த இடமாம். அதில் மெம்பர் இருக்குது, அதில் அன்றிருந்தேன்னு சொல்லி அதில் அப்படியே மெம்பர் உண்டு அப்படியே இருக்குது. அதில் மற்றும் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். உம்ராக்கான பார்ட் 3 வந்து கூடிய சீக்கிரத்தில் எதிர்பாருங்க. நான் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.